ஹாய் கேடீஸ். டே எது நைட் எதுன்னு கூட தெரியல, ஃபுல்லாக ரொட்டீன் சேஞ்ச் ஆகிடுச்சு. குட்டி தம்பி பிறந்ததுலேருந்து டிவி போட்டு விட்டு 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து படுக்க வச்சாச்சு. அதுலேயும் சென்டரில் இந்த தலகாணி வைக்கலன்னா அந்த தன்வி கொஞ்சங்கிற பேரில் அவனை போட்டு நசுன்னு நசுக்கி எடுத்துட்றா. தம்பி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்துட்டு பகலில் தூங்கலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஓகே, சாப்பிட போகலான்னு கிச்சன் பக்கம் போனால் இந்த பயபுள்ள வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எதுக்குடா இவ்வளோ வேகமாக சாப்பிடான்னு பார்த்தா கிரிக்கெட் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, பாவம், சண்டே ஆனால் விளையாடுறதுக்கு நானும் விட்டுறது. அதுவும் விளையாடுறதுக்கு காரில் தான் போவாங்க சாரு. அம்மா ஈரலும் மட்டனும் சமைச்சு வச்சுருந்தாங்க. அது ஒரு வெட்டியாச்சு. அது என்னமோ தெரியல, சாப்பிடும்போது மட்டும்தான் அம்மா என்ன சாப்பிட போயிட்டீங்களா, இருங்க நான் அழுவ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஸோ சத்து மாவு இருந்துச்சு. அதை ஒரு குண்டாவில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி நானும் தண்ணியும் பிணைஞ்சி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கும்போது அதை சாப்பிடும்போதும் ஒரு அமிர்தம் மாதிரி தான் எங்களுக்கு இறங்குது. ட்ரீட் பண்ணுற தாய்மார்கள்லாம் ரொம்ப பாவம். அதை சாப்பிடாத, தம்பிக்கு செய்கிறாது, இதை சாப்பிடாத, மோஷன் போகும்போது அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்வியும் அந்த சத்து மாவு அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தா. தம்பி காலில் இப்படி பண்ணால் ஃபிங்கர்ஸ்லாம் மடங்கும். அதை பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஓகே, மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.